வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல். திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவருடைய சொந்த சட்டமன்ற தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியில முதலமைச்சர் அவர்கள் திமுக சார்பில் போட்டிருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவான ஒரு பரப்புரை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். திறந்த வழி வாகனத்துல ஓட்டு என சொல்லும் வகையில இந்த வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். அதற்கு முன்பாக முதலமைச்சர் வரும் வழியிலேயே அவருக்கு பல்வேறு இடங்களில் ஆதரவு உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டது. குறிப்பாக மலர்கள் தூவியும் மேலதளங்கள் மூலமும் அவருக்கு வரவேற்பானது ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து திமுக தொண்டர்கள் கட்சியினர் அவருக்கு வரவேற்பு வழங்கும் விதமாக சாலையின் இருபுறங்களிலும் திமுக கொடிகளை ஏந்தியபடி அவருக்கு கைகளை ஆட்டி உற்சாகப்படுத்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் திமுகவுடைய வேட்பாளராக கூடிய கலாநிதி வீராசாமி வெற்றி பெற்றால் தொகுதிக்கு என்னென்ன செய்யப்படும் என்ற வாக்குறுதியை நேற்றைய தினமே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது ஏற்கனவே திமுக ஆட்சியிலும் அதே போன்ற கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் திமுக சார்பாக மேற்கொள்ளப்பட்ட அதாவது திமுக ஆட்சி அமைச்சருக்கு பிறகாகவும் அதே போன்று முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்தது பிறகாகவும் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்னென்ன என்பதை குறித்தான ஒரு துண்டறிக்கையாகவும் முதலமைச்சர் விநியோகித்து வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டார். தொடர்ந்து வாகன பேரணியாக அவர் சென்று இந்த வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு செல்லும் வழியில திமுக சார்பாக பல்வேறு இடங்கள்ல வரவேற்பு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 22 இடங்கள்ல அவருக்கு இந்த வரவேற்பு ஏற்பாடுகள் மேடை நிகழ்வுகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வண்ணார்குட்டை, 1வது தெரு சுருக்கம், 11வது தெரு, அரசு பள்ளி அருகே, அதே போன்று 13வது தெரு என பல்வேறு இடங்கள்ல ஜிகேஎம் காலனியில இருக்கக்கூடிய தம்புலிங்கம் பிரதான சாலையில் சொல்லக்கூடிய பகுதிகளில் ஜிகேஎம் காலனி முழுவதுமே அவர் பரப்புரைக்காக இன்றைய தினம் வாகன பேரணியாக செல்கிறார்.